அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள்லாம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும், அது ரிலேட்டடான பொறியியல் கல்லூரிகள், அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் சம்பந்தமாவும் குடுத்துட்டு வர்றேங்க. இதுபோக நம்ம உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகள்ல கடந்த வருஷம் இடங்கள் கிடைச்சது, இந்த வருஷம் என்ன மாதிரியான கல்லூரிகள்ல இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்புக்கு 170லிருந்து 160 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு கடந்த வருஷம் என்ன கல்லூரிகள்ல இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்க்க போறோங்க. ஏற்கனவே நம்ம வந்து 170லிருந்து 180, 180லிருந்து 190, 190லிருந்து 200 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கக்கூடிய தகவல்கள் கொடுத்துருக்கோம். அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க வீடியோஸ் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 170லிருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருஷம் என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கான சீட்டு. அது வந்து ஏன் ஓசி கேட்டகரி எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுங்க. ஸோ அது வந்து வேணுங்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ போன வருஷம் 170க்கு 3 கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது சீட்டு கிடைச்சிருக்கு. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம்ல சீட்டு கிடைச்சிருக்குங்க. ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல சீட்டு கிடைச்சிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பன்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 169 கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சிருக்கு. ஒன்று ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளிக்கரணை சென்னை மற்றும் ஏபிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்படிங்கிற இந்த 2 கல்லூரிகளில் 169க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 168.5க்கு 2 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்கு. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நவக்கரை கோயம்புத்தூர் மற்றும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த 2 கல்லூரிகளில் 168.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 168க்கு 3 கல்லூரிகளில் சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் சென்னை, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர் மற்றும் கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தொட்டியம் திருச்சிராப்பள்ளி இந்த 3 கல்லூரிகளில் 168 கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 167.5க்கு ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 167க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கல்லூரிகளில் போன வருஷம் 167 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது ஓசி கேட்டகரியில் முடிஞ்சிருக்குங்க. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், மிஸ்ரிமால் நவ்ஜி முனோஜ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் தொரப்பாக்கம் சென்னை, மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே நகர் சென்னை மற்றும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கல்லூரிகள் வருவாங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம், ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர் மற்றும் சையத் அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம் இந்த கல்லூரிகளெல்லாம் 167 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 166.5 அப்படிங்கிற கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம், பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம், கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீலாம்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்க. ஸோ இந்த கல்லூரிகள் இந்த 3 கல்லூரிகளில் 166.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 166 கட் ஆஃப்க்கு 2 கல்லூரிகளில் கிடைச்சிருக்கு. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 166 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 165.5க்கு பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு மாவட்டத்தில் வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 165 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து 164.5ங்கிற கட் ஆஃப்க்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சிருக்குங்க. அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வெள்ளூர் மாவட்டம், கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 164.5 வரைக்கும் நமக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அது இல்லாமல் இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து ஓசி கேட்டகரி கட் ஆஃப் தான் சொல்லிட்டு இருக்கேன்.
இன்னும் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் போகிறப்ப நம்மளுக்கு வந்து வித்தியாசப்படுங்க. நீங்கள் வெறும் இந்த கட் ஆஃப் வச்சுட்டு இந்த கல்லூரிகளில் மட்டும் தான் இடங்கள் கிடைக்குமாலாம் பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு ஐடியாக்காக சொல்றதுங்க. இது போக நீங்க கம்யூனிட்டி வைஸ் போறப்ப நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்களோ 10 மதிப்பெண்களோ வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு. அடுத்து 164ங்கிற கட் ஆஃபுக்கு கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்கு. என்னென்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்குங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 164க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கல்லூரியில சீட்டு முடிஞ்சிருக்குங்க. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் இருக்கக்கூடிய சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 164 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 163.5க்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் அப்படிங்கிற கல்லூரி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் 163.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 163க்கு சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வெள்ளூர் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 162.5க்கு செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர் மாவட்டம் மற்றும் நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனி மாவட்டம். இந்த 2 கல்லூரிகளை 162.5ங்கிற கட் ஆஃப் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 161.5க்கு முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை மற்றும் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 161 கட் ஆஃப்க்கு கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்கு. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் மாவட்டம், அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை, ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 160.5க்கு கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் காட்பாடி வெள்ளூர் மாவட்டத்தில் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. இதுதான் 160லேருந்து 170 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த கட் ஆஃப்க்கு வந்து என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.